ஹாய் நண்பர்களே, ஐவான் இங்கே இருக்கிறார் மற்றும் இன்று நாங்கள் சில கால்பந்து சவால்களை செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு தான் கால்பந்து பற்றி தெரியாது. என்ன? இல்லை. சரி, பெண்கள் பஸ் ஆண்கள் கால்பந்து சவால் செய்யலாம். ஆம், நாம் இதை செய்யலாம். இதைத்தான் செய்யலாம். அது மிகவும் மோசமான எண்ணம். அது சரி. நாமால் இது செய்ய முடியும். அது ஒரு முட்டாள்தனமான யோசனை நண்பர்களே. மற்றும் இந்த சவாலுக்கான முக்கிய பரிசு என்னவாக இருக்கலாம்? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ரியல் மேட்ரிட் வேர்ல்டுக்கு ஒரு டிக்கெட் எப்படி? ஆலிஸ், நாம் வெல்ல வேண்டும். நாங்கள் மீண்டும் தோல்வி அடைவதற்கான வழி இல்லை. மற்றும் இரண்டாவது அணிக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும். அது ஒரு envelope. அதற்குள் என்ன நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே. ஸ்வான், சில சவால்கள் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆம், நீங்கள் விரும்பினால் ஆய் தட்டவும். ஓ ஐவான், அது என்ன? என்ன நடந்தது ஸ்டான்லி? உங்கள் தலையில் ஏதேனும் இருக்கிறதா? அது என்ன ஸ்டான்லி? அது என்ன? அது சப்ஸ்கிரைப் பொத்தான். இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் நாம் தேர்வு செய்ய வேண்டும். வீடியோவில் நாம் அணிய இருக்கும் கால்பந்து ஜெர்சிகளை நீங்கள் பந்தை உருட்ட வேண்டும் மற்றும் அது எந்த ஜெர்சியில் இறங்குமோ அதை அணிய வேண்டும். அதனை நீங்கள் அணிய வேண்டும். வாங்க. ஆஹா, நீங்கள் மாபே ஆய் பெறுகிறீர்கள். போவோம் ஆலிஸ். அது ரொனால்டோ. மெஸ்ஸி. மற்றும் நான் ரியல் மேட்ரிட் பெலிங்ஹாம் 5 ஐ பெற்றேன். அப்படியானால் ஆலிஸ், இந்த ஜெர்சியில் நீங்கள் மேலும் தொழில்முறை உணர்கிறீர்கள். நான் உண்மையில் சற்று உணர்கிறேன் என்றாலும் எனக்கு கால்பந்து பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் கருத்துக்களில் எழுதவும். நாம் வெல்ல போகிறோம் மற்றும் வீடியோவை விரும்புங்கள். கால்பந்து சவால். உங்களை நம்புங்கள், நாங்கள் இதை பெற்றோம். வா, அனைத்தும் சரி. முதல் சவாலுக்கு போகலாம். எனவே இந்த விளையாட்டின் விதிகள் எளிமையானது. நீங்கள் விரும்பும் பரிசுக்கு இலக்காக இருக்க வேண்டும். நீங்கள் பந்தை உருட்டுங்கள் மற்றும் அது இந்த பகுதியில் நிறுத்தினால் நீங்கள் பரிசை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் அணிக்கு புள்ளியை பெறுவீர்கள். நான் உண்மையில் பணத்தை விரும்புகிறேன். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் நான் கவலைப்படவில்லை. நான் பணத்தை மட்டும் விரும்புகிறேன். நானும் என்று நினைக்கிறேன். இங்கே இதுதான் சிறந்த பரிசு என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த இமாக் ஐ பெற போகிறேன் மற்றும் நாம் வெல்ல போகிறோம் என்று தெரியும். நான் இந்த ஐபோன் ஐ இங்கேவே விரும்புகிறேன். மிகவும் மோசம் போகலாம். சரி, இப்போது யார் முதல் செல்வது என்பதை முடிவு செய்கிறோம். ஸ்டான்லி மற்றும் மரியா போகலாம். கல் காகிதம் கட்டை சுடு. கல் காகிதம் கட்டை சுடு. ஆம், சரி, இப்போது இருவரும் கல் காகிதம் கட்டை சுடு. நீங்கள் முதலில் செல்லுங்கள், நான் இரண்டாவது செல்கிறேன். சரி, நான் அந்த ஐபோன் ஐ நோக்கி இருக்கிறேன். சரி, நீங்கள் இதை பெறுகிறீர்களா என்பதை பார்ப்போம். வா. அது வந்து சேர போகுது. காத்திருங்கள். இன்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ ஐ கிட்டத்தட்ட வாங்கி இருக்கு. நான் பணம் பெற விரும்புகிறேன். அது ரொம்பவே அதிர்ஷ்டவசமாக மரியா அவளும் பணத்தை விரும்புகிறாள். ஓகே, அது மிகவும் இலகுவானது. அடுத்த முறை சிறந்த அதிர்ஷ்டம். ஓ, தயவு செய்து. நான் அதனை மிகவும் வலுவாக அடித்தேன். ஸ்வான், இந்த பந்து மிகவும் ஃபிளாட் உள்ளது என்று நான் சொல்கிறேன். ஆம், நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இல்லை, அது நான் அல்ல. அது கண்டிப்பாக பந்துதான். நண்பர்களே, ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நாம் எல்லாம் தலா 2 முயற்சிகள் இருக்கின்றன. இப்போது ஸ்டான்லியின் வரிசை. கொஞ்சம் கடினம் என்று நினைக்கிறேன். எனவே நான் சிறிது எளிதாக ஏதாவது முயற்சிக்கலாம். வா, போ. அது மிகவும் இலகுவானது என்று நினைக்கிறேன். இல்லை, இது மோசடி. இது மிகவும் எளிதான ஒன்று. இலகு. அது இன்னும் வர வாய்ப்பு இருக்கு. ஆஹா, காத்திருங்கள். ஆஹா, மிகவும் அருகில். இது எனது கடைசி முயற்சி. நான் இதனை சீர்குலைக்க முடியாது. நீங்கள் இதை செய்யலாம். இலகுவாக. அவள் பந்தை பெற்றாள். போவோம் ஆலிஸ். இதற்காக என்ன தேவை என்பது தெரியவில்லை, ஆனால் குறைந்தது நான் எனது அணிக்கு புள்ளி பெற்றேன். இப்போது குறைந்தது நமக்கு ஒரு பங்கு உள்ளது. எனவே நாங்கள் கால்பந்து பயிற்சி செய்யலாம். ஆம், அது உண்மை. போலாம், நாம முழுசா கவனம் செலுத்தணும். அதனால் அடுத்த சுற்றுக்கு நாம் அந்த பெட்டிகளை தாக்க வேண்டும். பெட்டிகளில் பணியை அல்லது பரிசை வைத்திருக்கலாம். உங்கள் அணி பணியை முடிக்குமாயின் நீங்கள் 1 புள்ளி பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் பரிசை பெற்றால் நீங்கள் தானாகவே ஒரு புள்ளி பெறுவீர்கள். நாங்கள் எதையும் தாக்கவில்லை என்றால் என்ன? உங்களுக்கு 2 முயற்சிகள் உள்ளன. எனவே நீங்கள் ஏதாவது தாக்க வேண்டும். நான் சற்று அடிச்சேன், ஆனால் பெனால்டி ஸ்பாட்டில் இருந்து மட்டுமே சுடணுமா? இந்த தூரத்திற்கு பாதனைகள் மிகவும் இறுக்கமாக இருக்கலாம் என்று நீங்கள் அவற்றை கடச்சிவிட்டு காலில் செல்வதுமே. நான் நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் இதை அனுமதிக்கிறீர்களா? ஓகே. ஆம், ஏன் இல்லை? சரி, அவை கடச்சிவிடு. இதுவே உங்களுக்கு இலக்கை அடைய உதவும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கால்பந்து பற்றி எதுவும் தெரியாது. எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. பந்து சுடு. ஈவன்
ஐயோ, இதை செய்யலாம். பெட்டியின் உள்ளே என்ன உள்ளது பார்க்கலாம். ஆஹா, இது ஒரு வேலை. இது ஒரு வேலை. எதிர்க்கும் அணியின் 5 அபராதங்களை பிரதிபலிக்கவும். நீங்கள் 5 சுட்டுகளை காப்பாற்ற வேண்டும். ஐவான், ஆம், நாம் அதை பின்னர் செய்ய போகிறோம். ஆனால் இப்போது உங்கள் முறை அல்லது யாராவது ஒருவரின் முறை. வாங்க, இதை கிளிக் செய்யுங்கள். ஆம், நான் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறேன். சரி, நான் முயற்சிக்கிறேன். 3 2 1. நீங்கள் இன்னும் 1 முயற்சியை கொண்டிருக்கிறீர்கள். வாங்க ஆலிஸ், நீங்கள் இதை செய்யலாம். நான் இதை செய்வேன். 3 2 1 போங்கள். என்ன ஒரு சுடு. வாங்க வாங்க வாங்க, அதை திறந்து பார்ப்போம். இது ஒரு பரிசு. வாங்க ஆலிஸ், இது ஒரு நிண்டெண்டோ. இங்கே உங்கள் பரிசு. ஓ மை காட், நன்றி. ஓ மை காட். மேலும் நீங்கள் ஒரு புள்ளியை பெறுகிறீர்கள். தானியங்கிய புள்ளி. மாரியா, சிறந்த முறைமை பெற நீங்கள் ஒரு ஓட்டத்தை பெறுங்கள், பின்னர் சுடுங்கள். நீங்கள் அதிக சக்தியை பெறுகிறீர்கள். குழுக்கள் உங்கள் எண்ணங்களை கருத்துக்களை வெற்றி அடைவாரா இல்லையா என்பதை நிச்சயமாக வெற்றி பெறுவாள். அது மாரியா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏன் அவளை உதவுகிறீர்கள்? நாம் வெல்ல வேண்டும். நாம் 2 புள்ளிகள் பின். எனக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் நாம் வெறும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறோம். இது ஒரு வேலை என்று நம்புகிறேன். இது ஒரு வேலை என்று நம்புகிறேன். இது உங்கள் தவறு. நீங்கள் அவளை உதவியீர்கள். நீங்கள் அவளை உதவியீர்கள். மற்றும் வாங்க இன்னொரு பரிசு. ஓ, இது FIFA 24 விளையாட்டு. அது என்ன? இது ஒரு விளையாட்டு. ஆஹா, ஒரு விளையாட்டு. சரி, நல்லது. இங்கே உங்கள் பரிசு. ஓ மை காட், இதை நீண்ட நாட்களாக விரும்பிக் கொண்டிருந்தேன். 3 2 1. வாங்க, நீ இது செய்ய முடியும். நீ செய்ய முடியும். அதை திறந்து உடைத்து விட்டேன். இது ஒரு பரிசு என்று நம்புகிறேன். ஒரு வேலை அல்ல. No. இல்லை, மீண்டும் இல்லை. 1 நிமிடத்திற்கு காலில் பந்து உணர்வது. 1 நிமிடத்திற்கு என் காலில் பந்தை பிடிக்க வேண்டும். அது கடினமாக இருக்கும். நீ காலரவுடன் இருக்கிறாய், அதனால் அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இல்லை, ஏனெனில் நாம் ஆம், அனைவரும் சரியாக. ஒப்புக்கொண்டோம். நீங்கள் கூட ஒப்புக்கொண்டீர்கள். நீங்கள் அவற்றை அகற்றி காலுடன் செல்கிறீர்களா? சரி. ஆம், ஏன் இல்லை? எனது வேலையின் நேரம். நான் அதை எப்படி மீண்டும் செய்வேன்? ஓ, ஒரு நிமிடம். அவர் அப்படி செல்ல வேண்டும் என்று கூறினார். ஓ யா. மிஸ் மிஸ் மிஸ். அது எதிர்பார்க்கப்பட்டது. நான் மீண்டும் செல்வேன். ஓ மரியா. எஸ். நோ. மிகவும் எளிது நண்பர்களே. வாங்க, கடினமாக போங்கள். சரி, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். இன்னொரு முறை. மிக அருகில். அது உண்மையில் ஒரு நல்ல சுடு. நல்ல வேலை. வா ஆலிஸ், கடைசி சுடு. என் கால் இப்போது மிகவும் வலிக்கிறது. அவர் வேலை நிறைவு செய்தார். வாங்க மனிதா. அதாவது அவர் ஒரு புள்ளியை பெறுகிறார். ஆனால் நாம் இன்னும் முன்னணியில் உள்ளோம். நிஹால், நீங்கள் உங்கள் வேலையில் வெல்ல வேண்டும். ஆஹா, இந்த வேலை எளிதாக இருக்கிறது. அப்படியானால் குழுக்கள், நான் 1 நிமிடத்திற்கு என் காலில் பந்தை உணர வேண்டும். பந்து உணர்வது என்றால் என்ன என்று யாராவது அறிகிறார்களா? அது பந்தை உதைத்து தள்ளுவதை பொருள்படும் என்று நினைக்கிறேன். 1 நிமிடம். ஆம், நான் நினைக்கிறேன் இது போல அதை பிடிக்க வேண்டும். நீங்கள் அறிகிறீர்களா? இல்லை, அது உதைத்தல் தான் என நினைக்கிறேன். ஆய் உள்ளது, கிக் உள்ளது. கிக் என்பதில் 2வது எழுத்து ஆய், அதுவும் அதே போல். அதனால் தான் அவர்கள் கிக் என்று இட வேண்டும் என்று நினைக்கிறேன். அது 4 எழுத்துகளும் கொண்டது. இல்லை, நான் நினைக்கிறேன் இது உணர்வது. சரி, நன்றாக. நீங்கள் 1 நிமிடத்திற்கு உங்கள் காலில் பந்தை பிடிக்க வேண்டும். ஓகே, வாங்க, நீங்கள் இதை செய்யலாம். 3 2 1 go. வாங்க ஸ்டான். அளவு குறைவு. தளர்ச்சி வேண்டாம். கவனம். இல்லை, கவனம் வேண்டாம். பிளா 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 பிளா. பிளா 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 பிளா. அம்மா. ஏய், அவரை சிதைக்க வேண்டாம். நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். ஏய், அது மோசடி. நாம் நிறைய வந்து விட்டோமா? 1 நிமிடம் ஆகிவிட்டதா? இல்லை, அங்கு 1 நிமிடம் இல்லை. அவள் அதை தள்ளி வீசிவிட்டாள். அவள் அதை தள்ளி வீசிவிட்டாள். ஆம், அது ஏமாற்றம். அது மோசடிதான் என்று நினைக்கிறேன். ஒப்புக்கோங்க பசங்க. அவன் இழந்தான். 3வது சவாலுக்கு செல்லலாம். வாங்க போலாம். அதனால் அடுத்த சவாலுக்கு நீங்கள் இந்த கூடைகளில் ஒன்றில் பந்தை அடிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்தால் ஒவ்வொரு சுற்றிற்கும் நீங்கள் 1 புள்ளி பெறுகிறீர்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் 3 முயற்சிகள் உள்ளன. எனவே நீங்கள் 3 புள்ளிகளை வரை பெறலாம். எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆம், நானும். நான் முதல் செல்வேன். வாங்க போங்கள் ஸ்டான்லி மற்றும் அருகில் அருகில். வாங்க ஸ்டான், வாங்க. வாங்க. ஓ,
இன்னும் ஒரு முறை முயற்சி. சரி, எனவே இது எனது மூன்றாவது மற்றும் இறுதி முயற்சி. வாங்க வாங்க, நீங்கள் உள்ளே செல்லலாம். வாங்க. வாங்க வாங்க. அது சரி, அது சரி. நான் உங்களை தூக்கி செல்ல போகிறேன். நான் கால்பந்து பயிற்சிக்கு போகிறேன், எனவே இதை செய்கிறேன். உங்களின் திறமையை பார்த்தால் நீங்கள் கால்பந்து பயிற்சிக்கு செல்வது போல் தெரியவில்லை. ஷஷ். வாங்க போகலாம். சரி, நான் அடுத்ததாக செல்வேன். வாங்க கொடு. அதற்கிடையில் உங்களின் பிடித்த கால்பந்து வீரர் யார்? எனக்கு உண்மையில் மபாபே மிகவும் பிடிக்கும். அவர் யார்? அவர் ஒரு பிரபலமான கால்பந்து வீரர். ஓகே. அது சரி, அது சரி, அது சரி. நான் இதை பெற்றேன், நான் இதை பெற்றேன். போது நேரிடுமா? ஓ. மிகவும் அருகில். அருகில் அருகில். வாங்க, இன்னும் ஒன்று உள்ளது. ஒன்று வாய்ப்பு மீதம் உள்ளது. ஆம், மிகவும் அருகில். ஏய், நல்ல முயற்சி. நான் தவற விட்டேன். அது இலக்கு உண்மையில் அங்கு உள்ளது. இலக்கு அங்கு உள்ளது. இன்னும் 2 வாய்ப்புகள். அருகில், மிகவும் அருகில், மிகவும் அருகில். நீங்கள் இதை செய்யலாம். ஒரு கடைசி முயற்சி. தவறு. சரி நண்பர்களே, இப்போது என்னுடைய முறை. நான் இதை செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் நான் முயற்சிக்கிறேன். செல் ஆலிஸ். வா ஆலிஸ். அது மிக அருகில் தான் இருந்தது. தொழில்நுட்பத்தை சமீபத்தில் பிடித்து அதை மேலே விட்டீர்கள். மேலே வையுங்கள். அப்படிதான். அது சரி. அது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் நான் ஒரு புள்ளி மட்டுமே பெற்றேன். இந்த சுற்றில் நாங்கள் 0 பெற்றோம். அதனால் இப்போது 3 முதல் 2 வரை. அதனால் நாங்கள் அனைத்து சவால்களையும் முடித்து விட்டோம் மற்றும் வெற்றி பெற்றவர்கள் பெண்கள். இது மிகப்பெரிய மீட்பு மற்றும் நாங்கள் இந்த டிக்கெட்டை வென்றோம். இது உங்கள் டிக்கெட். ரியல் மேட்ரிட் வேர்ல்ட். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் இன்னும் ஆறுதல் பரிசை பெறுகிறோம். கவர். எனக்கு கவலை இல்லை, நாங்கள் இறுதியில் வென்றோம். மடிப்பில் என்ன உள்ளது என பார்ப்போம். உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. உள்ளே என்ன? அது ஒரு பதிவு பட்டாமா? அது என்ன? யூரோஸுக்கு 2 டிக்கெட்டுகள். செர்பியா மற்றும் இங்கிலாந்து. அதற்கு என்ன அர்த்தம்? நாங்கள் ஜெர்மனி செல்லுகிறோம். பை பை நண்பர்களே. பை பை, நாங்கள் ரொம்ப நல்லா ரசிக்க போறோம். நாங்கள் பொழுதுபோக்கு பூங்கா செல்கிறோம். நாங்கள் பெற போகிறோம்.